ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி ரிஷப லக்னத்திற்கு இந்த பதிவில் 8 நாட்களுக்கான பலன் தினப்பலனாக நம்ம பதிவிடுறோம். டிசம்பர் 11 முதல் டிசம்பர் 18 வரை உள்ள நாட்களுக்கு நம்முடைய ரிஷப லக்னத்திற்கு சந்திரன் எந்த ராசியில் போகிறாரு, எந்த நட்சத்திரத்தில் போகிறாரு, அந்த நட்சத்திர அதிபதிகளினுடைய பாவ தொடர்புகள் மூலமாக தினப்பலன் எப்படி வேலை செய்கிறதுங்கிறத பார்ப்போம். டிசம்பர் 11 புதன்கிழமை, ரேவதி நட்சத்திரம். நண்பகல் 11:47க்கு மீனராசியில் இருக்கிற சந்திரன் மேசராசிக்கு மாறிடுறாரு, அஸ்வினி நட்சத்திரமாக மாறிடுறாரு. நம்ம அஸ்வினி நட்சத்திரத்திலேருந்து பலனை தொடங்குவோம். 11:47 அஸ்வினி தொடங்குறது. அஸ்வினிக்கு உண்டானது கேது. இப்போ நம்ம லக்னத்துக்கு 12 சந்திரன், 5ஆம் இடத்துல கேது இருக்கார். அப்போ இந்த கேது சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. சூரியன் நமக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால் குழந்தைகள், கலைகள், நம்முடைய சந்தோஷம், சுப நிகழ்ச்சிகள், இது சார்ந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. திடீரென்று பிரயாணத்தின் மூலம் ஒரு கோயிலுக்கு போகிறது, ஒரு மகிழ்ச்சியாக ஒரு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, இதுக்கும் வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது. அதனால் 12ஆம் இடமும் வேலை செய்யும், 5ஆம் இடமும் வேலை செய்யும், 7ஆம் இடமும் வேலை செய்யும். இதெல்லாம் உறவுகள் சார்ந்த விஷயங்கள். இப்போ ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்லாயிருக்கும். ஒரு புதிய கண்டுபிடிப்புகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஆய்வு மனப்பான்மை கொண்டவர்களுக்கு நல்லாக இருக்கும். அதே நேரத்தில் 5ஆம் இடம் அப்படிங்கிறது இப்போ ஒரு திருமண நிகழ்ச்சி உறுதி பண்ணுறது, ஆண் பெண் வரன் பார்க்குறது, குழந்தை பிறப்பு, இது மாதிரியான காரியங்களுக்கும் சாதகமாக இருக்கும். எந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்னா, உற்பத்தி சார்ந்த இதுக்கு இன்றைக்கி அவ்வளவா மூவிங் இருக்காது. ஆனால் அதுக்கு தயாராக நாம் ரொம்ப ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப ப்ரொடக்ஷன் பண்ணால் தேங்கி நிற்கும். மூவிங் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் இன்றைய நாள். டிசம்பர் 12 வியாழக்கிழமை காலையில் 9:52 வரைக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரம். அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம். பரணிங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னாதிபதியே சுக்கிரன் தான், 6ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். நமக்கு 9ஆம் இடமான மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கார். நம்ம லக்னத்தில் இருக்கிற குருவும் சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான ரோகிணியில் இருக்காங்க. அப்போ இது இப்போ இந்த சுக்கிரன் குருவோட ஒரு கனெக்ஷன் வச்சுக்கிறார். அப்போ நமக்கு இது நல்ல தொடர்பு, ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறது, ஒரு கன்சல்டிங் லைனில் இருக்கவங்க, போதனா மார்க்கம்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறவங்க, இது சார்ந்த நன்மைகளை எல்லாம் கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு சினிமா, கலைத்துறை, அட்வர்டைஸ்மெண்ட் துறை, இது சார்ந்த நன்மைகளையும் கொடுக்கும். அதாவது குரு ஃபைனான்ஸுக்கு நல்ல கிரகம்தான். இப்போ நம்மளுக்கு ஜனன ஜாதகத்தில் 2, 6, 10 தொடர்பு இருந்தால் இன்றைய நாள் நமக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் சுக்கிரனும் அப்படி தான், 2, 6, 10 தொடர்பு இருந்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இந்த தொடர்புங்கிறது நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம ஜாதகத்தை கணித்து உபநட்சத்திரங்களை கண்டுபிடிக்கிற மெத்தேடு. அந்த பாவங்களை இயக்கக்கூடிய கிரகங்களை வைத்து தான் நாம் லைஃப் லாங், வாழ்நாள் முழுக்க நம்ம அதை பயன்படுத்தணும். அப்போ நமக்கு அந்த கிரகங்கள் அந்த ஸ்தானங்களுக்கு நல்ல வலிமையை கொடுக்கும். டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை காலையில் 7:49க்கு கார்த்திகை நட்சத்திரம். ஒரு பாதம் மேஷராசியில் இருக்குது, மற்ற 3 பாதங்கள் நம்மளுடைய ரிஷப லக்னத்தில் தான் இருக்குது. அந்த ஒரு பாதம் மதியம் 1:18 முடிவடைகிறது, மேஷராசியில் இருக்கிறது. இன்றைக்கு சூரியனுடைய பலன்களை நாம் அனுபவிக்கிறோம். சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கார். அவர் நின்ற நட்சத்திரம் கேட்டை. அதுக்கு அதிபதியான புதனும் 7ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் அவர் கேட்டைக்கு பின்னால் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கார். இன்றைக்கி கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் முரண்பாடுகள், கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன முரண்பாடுகள், பார்ட்னர்ஸ்கிட்டையும் அது மாதிரி, கஸ்டமர்ஸ்கிட்டையும் அது மாதிரி கொஞ்சம் பிணக்குகள் அப்படியே வந்துட்டு போகும். அதனால் கொஞ்சம் ஈகோவை விட்டுட்டு கொஞ்சம் டெடிக்கேட்டடாக இன்றைக்கி அர்ப்பணிப்பு உணர்வோடு வேலை செய்யும்போது எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஏன்னால் சூரியனும் புதனும் நல்ல நட்பு கிரகங்கள். ஒரு இப்போ புதனே வக்கரகதியில் இருக்கார்.
அதே மாதிரி செவ்வாயும் குருவும் கூட வக்கரகதியில் இருக்காங்க. அதனால் இந்த நட்சத்திரம் சூரியன் நின்ற நட்சத்திரமே வந்து அது வக்கரத்தில் இருக்கனால இந்த சின்ன சின்ன முரண்பாடுகளை எதிர்கொண்டு அதை கிளியர் பண்ணிக்கலாம். மறுநாள் டிசம்பர் 14 சனிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம். நம்முடைய லக்னத்தில் சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ நம்ம அதே சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்தில் தான் குருவும் இருக்கார். 9ஆம் இடத்துல சுக்கிரன் இன்னொரு சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோணத்தில் இருக்கார். அப்போ குரு சுக்கிரனுடைய நல்ல பலன்கள் இன்றைக்கி கிடைக்குது. ஒரு நல்ல உழைப்புக்கேற்ற ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். அதே மாதிரி மேல் கல்வி படிக்கிறவங்க, ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்க, வெளிநாட்டு தொடர்பு சார்ந்து ஒரு எதிர்பார்க்குற விஷயங்கள் இதெல்லாம் சாதகமாக இருக்குது. அரசியல், பொது வாழ்க்கை, ஆன்மீகம், சட்டம், நீதித்துறை இது எல்லாத்துலேயும் இருக்கவங்களுக்கு இது சிறப்பை கொடுக்குது. சினிமாத்துறை, அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி, கம்ப்யூட்ரு, ஜோதிடம் இது சம்மந்தப்பட்ட துறைகளுக்கும் நல்லா இருக்குது. இப்போ இந்த குரு சுக்கிரன் சந்திரனாக வேலை செஞ்சு நமக்கு நல்ல முயற்சிக்கேற்ற நல்ல வெற்றியை தருகிறார். இப்போ நமக்கு ரோகிணி நட்சத்திரம் சனிக்கிழமை முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மிருகசிரீஷ நட்சத்திரம், அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி. இந்த மிருகசிரீஷத்தில் வந்து 2 பாதம் நம்ம ராசியில் இருக்குது. 2 பாதம் 3-4 பாதங்கள் வந்து மிதுன ராசியில் இருக்குது. செவ்வாயினுடைய நட்சத்திரம். இந்த செவ்வாய் கிரகம் வந்து நமக்கு பூச நட்சத்திரத்தில் 3ஆம் இடத்துல இருக்கார். அதே மாதிரி 7ஆம் இடத்துல புதன் வந்து அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கார். ராகு வந்து நமக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த 3மே சனி நட்சத்திரம். அப்போ இன்றைக்கி நாள் வந்து செவ்வாய், ராகு, புதன் பார்வையினுடைய பலன்களை வழங்குகிறாங்க. அதனால் ஒரு எழுத்து ஒப்பந்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இடமாறுதல் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, ஐடி, இந்த விசா, பாஸ்போர்ட்டு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு அக்ரிமெண்ட்டு போடுறது இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது மாதிரியான காரியங்களெல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு சனியினுடைய திசாபுத்தி அந்தர சூட்சுமத்தில் இருக்கிறவங்களுக்கோ, செவ்வாயினுடைய திசாபுத்தி அந்தர சூட்சுமத்தில் இருக்கிறவங்களுக்கோ இந்த கம்யூனிகேஷனில் தடை ஏற்படலாம். ஒருத்தரை சந்திக்கலான்னு நினச்சேங்க ஆனால் முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு தடைகளை ஏற்படலாம். அதே மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டு போடுறதோ, இடம் மாற்ற நினைக்கிறதோ, வீடு மாற்ற நினைக்கிறதோ இதுலையெல்லாம் தடைகள் ஏற்படலாம். அந்த திசாபுத்தியை நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னுடைய பலன்கள் எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் என்ன சொல்கிறனோ அதுக்குண்டான திசாபுத்தியை பார்த்துக்கோங்க. பட் நாள் பலன் வந்து இது வந்து எல்லாருக்குமே அந்த பாவத்தை இயக்கிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் திசாபுத்தி பலன் என்பது நமக்கு அந்த நாள் பலனோடு கோச்சாரத்தோடு பொருந்தி வரும்போது அன்றைய நட்சத்திரத்தில் நமக்கு சிறப்பாக நடக்கும். இப்போ நமக்கு 10ஆம் பாவ உபநட்சத்திரம் வந்து இப்போ இன்றைக்கி மிருகசிரீஷம் அப்படிங்கிறது செவ்வாய் தானே. 10ஆம் பாவம் வந்து செவ்வாய் கிரகம் அப்படின்னா அந்த 10ஆம் பாவ உபநட்சத்திரம் நடக்கிற அன்றைக்கி நமக்கு தொழில் சார்ந்து நன்மைகளை கொடுத்துருவார். டிசம்பர் 16ஆம் தேதி திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் இடத்துல சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது, ராகு 11ஆம் இடத்துல சனியோட பரிவர்த்தனை வாங்கி சனி 10ல் இருக்கிறதுனால இது வந்து தொழில் சார்ந்த நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. டிசம்பர் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனர்பூச நட்சத்திரம், அது வந்து குருவனுடைய நட்சத்திரம். குரு வந்து சந்திரன் நட்சத்திரத்துலேயும், சந்திரன் வந்து நமக்கு குரு நட்சத்திரத்துலேயும் பரிவர்த்தனை வாங்கி பலனை கொடுக்குறாங்க. சுக்கிரனும் அதில் பார்வை பலனை கொடுக்குறாங்க. இன்றைக்கும் வந்து சிறப்பான நாள். பண வரவு, வசதி வாய்ப்பு இதெல்லாம் கொடுக்குற நாள். டிசம்பர் 18ஆம் தேதி புதன்கிழமை பூச நட்சத்திரம். கடகராசிக்கு சந்திரன் மாறிடுறாரு, சனி போல் செயல்படுகிறாரு. அதனால் அதே பூச நட்சத்திரத்தில் தான் செவ்வாய் போயிட்டுருக்காரு. செவ்வாய் சந்திரன் மங்கள யோகத்தை கொடுக்குறாங்க. கம்யூனிகேஷனுக்கு நம்மளுடைய ஈடுபாடுகள் இருந்தாலும் கூட சனி வந்து நமக்கு கர்மச்சனியாக 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால, அதனால் முயற்சிகள், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறது, டாக்குமெண்ட்ஸு, கம்யூனிகேஷன், ப்ராஜெக்டு இது சம்மந்தத்துல எல்லாம் மெசேஜ் பண்ணுறதுல கூட கொஞ்சம் தடைகள் ஏற்படும். ஆனால் வந்து உற்பத்தி சார்ந்த தொழில் துறைகளுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நம்மளுடைய கௌரவம் கெடாமல், நம்மளுடைய பொருளாதாரம் கெடாமல் நல்ல தொழில் பலம் உள்ள நாளாக அமைகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.